வி பிளே யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஓம் தத்புருஷாயத்மிகி வக்ரதுண்டாயதிமிகி தன்னோ தந்தி பிரசோதியாத். ஓம் தத்புருஷாயத்மிகி மகாசேனாயதிமிகி தன்னோ சண்முக பிரசோதியாத் என்ற விநாயகப் பெருமான் முருகப்பெருமான் திருவடிகளை பற்றி இன்றைய ராசி பலன்களை பார்ப்போம். இன்று 15/6/2024 சனிக்கிழமை, தமிழ் குரோதி வருடம் ஆனி மாதம் முதல் தேதி. இன்றைய திதி நாள் முழுவதும் நவமி திதி. இன்றைய நட்சத்திரம் காலை 8:56 வரை உத்திர நட்சத்திரம், பின்பு ஹஸ்த நட்சத்திரம். இன்றைய சந்திராஷ்ம நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம். இன்றைய ராகு காலம் 9 மணிலிருந்து 10:30 மணி வரை. குளிகை காலம் 6 மணிலிருந்து 7:30 மணி வரை. யமகண்டம் 1:30 மணிலிருந்து 3 மணி வரை. இன்றைய நல்ல நேரம் 7:30 மணிலிருந்து 8:30 மணி வரை. 4:30 மணிலிருந்து 5:30 மணி வரை. இன்றைய ராசி பலன்களை பார்ப்போம். மேஷ ராசி அன்பர்களே, மேஷ ராசியை பொறுத்தவரை 5ஆம் இடத்திலும் 6ஆம் இடத்திலும் பயணத்தை தொடங்கக்கூடிய சந்திர பகவான் கர்மக்காரகனாக, விதிக்காரகனாக, தொழில்காரகனாக, காதல்காரகனாக இருந்து பல்வேறு லாபங்களை வாரி வழங்க காத்திருக்கிறார். குரு பகவான் சாதகமாக இருந்து, சனி பகவானும் சாதகமாக இருந்து, செவ்வாய் பகவான் உங்க ராசியாதிபதி ராசியிலேயே அமர்ந்து பல்வேறு லாபங்களை வழங்கக்கூடிய இந்த நாள்ல பல நல்ல விஷயங்கள் தேடி தேடி நடைபெற போகுது. இந்த நல்ல நாள்ல பாண்டிச்சேரியில் அருள்பாலிக்கக்கூடிய செங்கழி நீர் நம்மனை மனசுல நினைச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். ரிஷப ராசிக்காரர்கள், ரிஷப ராசியை பொறுத்தவரை 5ஆம் இடத்திலும் 6ஆம் இடத்திலும் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் சில போராட்டங்களை தந்தாலும் தொழில் ரீதியாக வெற்றி, தொழில் ரீதியாக கடன் வாங்குவது, தொழில் ரீதியாக நல்ல நண்பர்களை சேர்த்துக் கொள்வது, தொழிலை விரிவாக்கம் செய்வது, தொழில அலைச்சலோடு ஒரு முன்னேற்றம் காணக்கூடிய ஒரு அற்புதமான காலம். இந்த நல்ல நாள்ல ரிஷப ராசிக்காரர்கள் திருப்பதி அடிவாரத்தில் அருள்பாலிக்கக்கூடிய அலமேலு மங்கைய மனசுல நினைச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். மிதுன ராசிக்காரர்கள், மிதுன ராசியை பொறுத்தவரை 3ஆம் இடத்திலும் 4ஆம் இடத்திலும் பயணத்தை தொடங்கக்கூடிய சந்திர பகவான் காலை பொழுது பயணமாக இருந்தாலும் மாலை பொழுது ஓய்வாயிடுங்க. இல்லாட்டா சில அழுத்தங்கள் பயணத்தின் மூலியமாக வெற்றியானது பாதிக்கப்படும். கரெக்டா திட்டமிட்டு காலை பொழுதை பயணமாகவும் மாலை பொழுதை ஓய்வாகவும் மாற்றிக்கொள்ளும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக இருக்கும். இந்த நல்ல நாள்ல திருப்பதி அடிவாரத்தில் அருள்பாலிக்கக்கூடிய கோவிந்தராஜ பெருமாள மனசுல நினைச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். கடகராசிக்காரர்களே, கடகராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பா இருக்கு. கடகராசிக்கு 2ஆம் இடத்திலும் 3ஆம் இடத்திலும் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் பணவரவை கொடுத்து பயணத்தை தொடங்கி வைக்கிறார். பயணத்தின் மூலியமாக தொழில் விரிவாக்கம் செய்வது, நல்ல நண்பர்களை சந்திப்பது, திருமண பேச்சுவார்த்தை கைகூடுவது, இப்படியாக சுப நிகழ்ச்சிகள் நடைபெறக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இருக்கிறது. இந்த நல்ல நாள்ல திருச்சி உறையூர்ல அருள்பாலிக்கக்கூடிய வெக்காளி அம்மனை மனசுல நினைச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். சிம்ம ராசிக்காரர்கள், சிம்ம ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பா இருக்கு. சிம்ம ராசியிலேயே அமர்ந்திருக்கக்கூடிய சந்திர பகவான் மாலை பொழுதுல 2ஆம் இடத்தில் பயணம் செய்து தனவரவை ஏற்படுத்தி பொருளாதாரத்தில் ஏற்ற மாற்றத்தை ஏற்படுத்தி உங்களை வளமாக்குவார். இந்த நல்ல நாள்ல மைசூர் சாமுண்டீஸ்வரி மனசுல நினைச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கணும். வாய்ப்பு உள்ளவர்கள் கண்டிப்பா மைசூர் போகும்போது சாமுண்டீஸ்வரி போய் சிம்ம ராசிக்காரர்கள் பார்க்கும்போது சாமுண்டீஸ்வரி தொழிலில் ஏற்படக்கூடிய, வியாபாரத்தில் ஏற்படக்கூடிய, உங்க பொருளாதார வளர்ச்சியில் ஏற்படக்கூடிய தடைகள் எல்லாம் உடைத்து உங்களை வளமாக்குவாள். இன்றைய நாள்ல சாமுண்டீஸ்வரி மனசுல நினைச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். கன்னிராசிக்காரர்களே, கன்னிராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பா இருக்கு. கன்னிராசிக்கு 12ஆம் இடத்திலும் ராசியிலையும் வரக்கூடிய சந்திர பகவான் சில விரைய செலவுகளையும் சில அழுத்தங்களையும் கொடுத்தாலும் குரு பார்வையால் அவற்றையெல்லாம் சரி செய்து 9ஆம் இடத்தில் குரு அமர்ந்து உங்களை நேரடியாக பார்ப்பதால் பல்வேறு லாபங்கள் ஏற்பட போது எல்லாத்தையும் சமாளித்து வரக்கூடிய திறன் இருக்கு அப்படின்றதை புரிந்து கொள்ளணும். இந்த நல்ல நாள்ல சிலருக்கு நீண்ட நெடிய போராட்டத்திற்கு பிறகும் சாதித்து காட்டக்கூடிய ஒரு அற்புதமான பொழுதாக அமையும். இந்த நல்ல நாள்ல திருவரங்கத்தில் அருள்பாலிக்கக்கூடிய அரங்கநாத பெருமான மனசுல நினைச்சிட்டு நாளை தொடங்கும் போது இந்த நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். துலாம் ராசிக்காரர்கள், துலா ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பா இருக்கு. துலா ராசிக்கு 2ஆம் இடத்திலும் 11ஆம் இடத்திலும் இருக்கக்கூடிய சந்திர பகவான் காலை பொழுது சிறப்பாக்கனால மாலை பொழுதில் சில விரைய செலவுகளை கொடுப்பார். அஷ்டமத்து குரு காலத்துல கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை,
சில தேவையில்லாத வாக்குவாதங்களை கொடுத்துரும். லாபமானது குறைவாக தான் இருக்கும். அதை பற்றி கவலைப்படாமல் நீங்கள் உழைக்கும்போது வருங்காலத்தில் மிகப்பெரிய லாபம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு. இந்த நல்ல நாளில் ஸ்ரீ வைகுண்டத்தில் அருள்பாலிக்கூடிய பெருமாளை மனசுல நினைச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும்போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். விருச்சிக ராசிக்காரர்களை விருச்சிக ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பா இருக்கு. விருச்சிக ராசிக்கு 11ஆம் இடத்திலும் 10ஆம் இடத்திலும் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் தொழில் ரீதியாக லாபத்தையும் தொழிலில் முன்னேற்றத்தையும் தொழில் வளமையும் கொடுத்து நீண்ட நாட்களாக தொழில் அமையாதவர்களுக்கு தொழிலை அமைத்து கொடுத்து மிகப்பெரிய வெற்றி வாய்ப்பை வாரி வழங்குவார். இந்த நல்ல நாள்ல விருச்சிக ராசிக்காரர்கள் திருப்பதியில் அருள்பாலிக்கக்கூடிய ஏழுமலையான மனசுல நினைச்சிட்டு நாளை தொடங்கும்போது இந்த நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். தனுசு ராசிக்காரர்களை தனுசு ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பா இருக்கு. தனுசு ராசிக்கு 9ஆம் இடத்திலும் 10ஆம் இடத்திலும் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் சில அழுத்தங்களை சில மன வருத்தங்களை தந்தாலும் போராட்டங்களை தந்தாலும் அவற்றையெல்லாம் வெற்றி காணக்கூடிய ஒரு அற்புதமான காலமாக இருக்குது. உணவு விஷயத்தில் கொஞ்சம் கவனம் தேவை. அதே மாதிரி உடல் பாதிப்பு இருக்கதான் செய்யும். சனி வக்ர காலத்துல உங்களுக்கு பல்வேறு லாபங்களை வாரி வழங்க காத்திருக்கிறார். சின்ன சின்னதா மன அழுத்தம் போராட்டம் எல்லாம் தாண்டி வெற்றி காணக்கூடிய ஒரு அற்புதமான காலத்துல தனுசு ராசிக்காரர்கள் சமயபுரத்தில் அருள்பாலிக்கூடிய ஆதி மாரியம்மன் மனசுல நினைச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும்போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். மகர ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பா இருக்கு. அஷ்டமத்து சந்திரன் அப்படின்னு சொல்லக்கூடிய சந்திராசிரம நாள்ல அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராசிரமம் இருக்கிறதால அன்றாட பணிகளை செய்யுங்க. வாக்குவாதத்தில் ஈடுபடாதீங்க. பொருளாதாரத்துல பார்த்து போங்க. வாகனத்துல போகும்போது பார்த்து போகணும். குடுக்கல் வாங்கல் பிரச்சனை இருக்கதான் செய்யும். மற்ற நட்சத்திரக்காரர்களுக்கு ஒன்றும் பெரிய பாதிப்பு இல்லை. இந்த நல்ல நாள்ல சந்திராசிரமம் விடுபடுவதற்கு வேலூரில் அருள்பாலிக்கக்கூடிய ஜலகண்டேஸ்வரர் மனசுல நினைச்சிட்டு மகர ராசிக்காரர்கள் குருபலத்தில் இருக்கும்போது ஜலகண்டேஸ்வரர் அருளால் சந்திராசிரமம் விடுபட்டு இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். கும்பராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பா இருக்கு. கும்பராசிக்கு 7ஆம் இடத்துல சந்திர பகவான் பயணம் செய்து பல்வேறு லாபங்களை வாரி வழங்க காத்திருக்கிறார். சின்ன சின்னதா அழுத்தங்கள் மன வருத்தங்கள் இருந்தாலும் அவற்றையெல்லாம் சமாளித்து வெற்றி காண வர முடியும். சில போராட்டங்கள் சில அழுத்தங்கள் சில மன வருத்தங்கள் எல்லாம் இருந்தாலும் அவற்றையெல்லாம் தாண்டி சந்திராசிரம நாள்ல மாலை பொழுதுல சில கஷ்டங்கள் இருக்கும். காலை பொழுது மகரத்துக்கு தான் சந்திராசிரமம் உங்களுக்கு இல்லை. அதனால பயப்பட வேண்டாம். இன்றைய நாள் ஒரு சிறப்பான நாளாக இருக்கிறது. இந்த நல்ல நாள்ல கோயம்புத்தூர்ல அருள்பாலிக்கக்கூடிய கோணியம்மன் மனசை நினைச்சிட்டு நாளை தொடங்கும்போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். மீன ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பா இருக்கு. மீன ராசிக்கு 6ஆம் இடத்துல 7ஆம் இடத்திலும் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் பல்வேறு லாபங்களை வாழி வழங்க காத்திருக்கிறார். குரு பகவான் சாதகமாக 3ஆம் இடத்துல இடமாற்றம் தொழில் மாற்றம் முயற்சியில் முன்னேற்றம் இப்படி தரக்கூடிய இடத்துல பல்வேறு லாபங்களை வாரி வழங்கக்கூடிய இந்த நேரத்துல இறை வழிபாட்டை மேற்கொள்ளணும். பழனியில் அருள்பாலிக்கக்கூடிய திருஆவனோட முருகனை மனசுல நினைச்சிட்டு இந்த நாளை தொடங்கும் போது தடைகள் உடைந்து மாற்றம் ஏற்படும் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். இன்றைய சிறப்பு இன்று ஆணி முதல் நாள். ஆணி மாத பிறப்பு சூரிய பகவான் மிதுனத்தில் ஏறி அமர்ந்து பல்வேறு லாபங்களை வழங்க காத்து கொண்டிருக்கிறார். இதுவரை ரிஷபராசியில் பயணம் செய்து சூரியன் பகை பெற்று குருவோடு பயணம் செய்து கொண்டிருந்த காலம் முடிந்து இப்பொழுது சூரிய பகவான் மிதுனத்தில் புதன் மனை ஏறி பயணம் செய்து புதாதிபதி யோகத்தை ஏற்படுத்தி பல்வேறு லாபங்களை வழங்க காத்திருக்கிறார். இந்த நாளை சரியாக பயன்படுத்திக்கணும். ஆணி மாத பலன்கள் என்று வீப்ளே யூடியூப் சேனல்ல தனிப்பதிவாகவே நாம் வழங்கி கொண்டிருக்கிறோம். அவற்றை பார்த்து ஆணி மாத பலன்களை சரியாக பயன்படுத்தி வாழ்க்கையில் துன்பங்களை தொலைத்து இன்பங்கள் பெருக வாழ்த்துக்கள். வீப்ளே யூடியூப் சேனல் நேயர்கள் இன்றைய ராசி பலன்களை பார்த்தோம். அவற்றில் ராசிக்கேற்ற பலன்களோடு அன்று வழிபட்டு செல்ல வேண்டிய தெய்வங்களை குறிப்பிட்டு சொன்னோம். அவற்றை சரியாக பயன்படுத்தி இன்பங்களை நீக்கி துன்பங்கள் பெருக வாழ்த்துக்கள். வீப்ளே யூடியூப் சேனல்ல நம்மளுடைய ராசி பலன்கள் தொடர்ச்சியாக வந்து கொண்டு இருக்கிறது. ஆன்மீக தகவல்கள், கிரக பயிற்சிகள் இவற்றை சரியாக பயன்படுத்தி நேயர்கள் வாழ்க்கையில் முன்னேற மென்மேலும் வாழ்த்துக்கள். வீப்ளே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. உங்கள் நண்பர்கள் உறவுக்காரருக்கு ஷேர் பண்ணுங்க. நாளை மீண்டும் ராசி பலன் நிகழ்ச்சிகள் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் வாழ்வியல் ஜோதிடர் சீதா சுரேஷ். நன்றி, வணக்கம்.